ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 12 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த சீசனுடைய ஃபைனல் எபிசோட்னால உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த சீசன் 1க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்றதும் அது கூடவே அடுத்ததாக வேறு என்ன சீரிஸ் உங்களுக்கு போடணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக்கை போட்டுருங்க. சரிங்க, நம்ம கதை போட போகிறோமா? இந்த எபிசோட்ல அந்த டீமன் லாடும் ஹீரோவை அழிக்கிற மாதிரி போக ஹீரோ வந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அவனும் சாகர நிலைமைக்கு போயிட்டு இப்போ பார்த்தா கண் முழிக்கிறான். இது எல்லாமே கனவுதான். நல்லா இருக்கே ஷியான் அப்படின்னு அவங்க அம்மாவும் போயிட்டு அவனை பண்ண, அம்மா நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப நேரமா இல்ல ரொம்ப நாட்களா நான் இதே இடத்துல தான் காத்துட்டு இருக்கேன் உனக்காக கண் முழிக்கிறதுக்காக. ஹீரோவும் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ உயிர் பறிச்சதுக்கான காரணமே மேஜிக் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவை செக் பண்றான். பரவாயில்ல, இவனுக்கு உடம்புல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, இப்போ நார்மலா தான் இருக்கான். ஹீரோவும் நான் எவ்வளவு நாட்களா இதே மாதிரி தூங்கிட்டு இருக்கேன், அது கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் தூங்கிட்டு இருந்தேனா. இப்போ நானும் அக்கா மாதிரி அந்த ஒரு வாரம் தூங்கி இருந்ததுனால இதனால என்னுடைய அம்மாவும் எனக்காக மொத்த நேரமும் இந்த இடத்துல காத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ அவங்களை கவலைப்பட வச்சுட்டேன். அவங்க என் மேலே எந்த அளவுக்கு அக்கறை வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா அப்பாவும் கிராஸ்ட் வந்துட்டு வராங்க. அப்பா கிராஸ், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் கண்டிப்பா நல்லா இருக்கேன் தான் சொல்லணும். கிராஸ்டும் இப்போதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு ரஷியான். உண்மையா சொல்லப்போனா அன்னைக்கு நான் வில்லேஜ் விட்டு போனதப்போ எனக்கு ஒரு சில பேர் வந்து தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வில்லேஜ்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கதானு. அதனால தான் இந்த இடத்துக்கு நான் உடனே வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரியான டைம்ல நான் வந்துட்டேன்ல. ஆமாப்பா, கரெக்டான டைமிங்ல தான் வந்து அவனை ஒரே ஷாட் கொடுத்தீங்க. என்ன சொல்ற? நான் என்னதான் இந்த இடத்துக்கு வந்து உதவி இருந்தாலுமே என்னால பெருசா அந்த இடத்துல எதுவுமே பண்ணலையே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் பெருசா பண்ணலாம் தான் சொல்லுவேன். பா, நீங்கெல்லாம் அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்களும் கிராஸும் சேர்ந்து அந்த இடத்துல அவனுடைய கையை வெட்டினதுனால மட்டும்தான் என்னால அவனை அழிக்க முடிஞ்சது. நீங்க மட்டும் அதை பண்ணலன்னா என்னத்துக்கு எல்லாரும் தோத்து போயிட்டு அழிஞ்சிட்டு இருப்போம். கிராஸ்டும் அவன் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணப்போ விட அதுக்கப்புறம் என்னமோ நடந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் தான் ரொம்ப வீக் ஆயிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அப்போதுக்கப்புறம் நாங்க அடிச்சு அடி எல்லாமே அவன் ஈஸியா உடம்புல டேமேஜ் ஏற்படுது. அதனாலதான். ஆமா, உன்னாலதான் ஷியான் இன்னைக்கு லம்ப மட்டும் இல்ல இந்த வில்லேஜ் உயிரோட இருக்கு. இல்லைன்னா இன்னத்துக்கு எல்லாருமே செத்து போயிட்டு இருப்போம். ஆனா அடுத்த முறையும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அதை ஜெயிக்க முடியுமா தெரியாது. சரியா சொன்னீங்கப்பா. ஏன்னா திரும்பவும் இந்த டீமன்ஸ்ல வராதுன்னு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. அடுத்த முறை திரும்பியும் இதே மாதிரியான நைட் டைம்ல அந்த லைட்டோட நிறைய மான்சர்ஸ் எல்லாம் அப்பேர் ஆக தான் போகுது. அந்த அளவுக்கு நான் அப்போ ரெடியா இருக்கணும். சரி, எல்லாரும் சேஃபா தானே இருக்காங்க? அந்த டாக்டரும் ரஃபீனா பிரித்திட்டி இவங்க எல்லாருக்குமே சில காயங்கள் தான். யூஏ தேவா இவனு கூட நல்லா தான் இருக்கானுங்க. மேரி ரோஸ் கூட நல்லா தான் போயிருக்காங்க. சியோன் அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, நான் அதுக்கப்புறம் என்னோட கான்சியஸ்னஸ் இழந்த பிறகு அந்த இடத்துல என்னதான் ஆச்சு? அவங்க அப்பாவும் நீ கான்சியஸ்னஸ் இழந்த பிறகு இந்த இடத்துல பாதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரம். அதை சரி பண்றதுக்கு ரொம்ப நேரங்கள் ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னமும் சரி பண்ணி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 220 பேர் இறந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப ஷாக்காவேன். நான் ஒழுங்கா சண்டை போடுறதுனா கண்டிப்பா அவங்க எல்லாரும் என்னத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் சரி அவங்க கூட சண்டை போடல. அந்த டாக்டரும் உன்னுடைய தப்புலாம் எதுவுமே கிடையாது சியோன். என்ன கேட்டீங்கன்னா நீ மட்டும் அந்த இடத்துல அந்த அளவுக்காச்சும் சண்டை போடலனா என்னத்துக்கு இந்த இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட அழிச்சிருக்காது. எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருப்பான். என்ன சொல்றீங்க கோல்? உன்னை நினைச்சு நீ தப்பா எதுவும் நினைக்காத. இப்போதைக்கு எல்லாரும் குணமாயிட்டாங்களா? அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஜன்னலை தொடர்ந்து பார்க்க, ஆமா என்ன இது? என்னாச்சு சியோன்? இது நைட் டைம் இல்லடா. அதுக்கப்புறம் அவனுடைய கண்ணுக்கு இவங்க எல்லாருமே ஒரு விதத்துல கலரா தெரியுறாங்க. என்னாச்சு சியோன்? என்ன இங்க நடக்குது? இது க்ளோ ஆஃப் மேஜிக்கல் எனர்ஜி ஆச்சு. எயின் வில்ஸ் அந்த டீமோனை காட்டிலும் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைனாலும் என்னுடைய கெப்பாசிட்டி லிமிட் எல்லாம் தாண்டி இப்போ நான் அடைஞ்சதுனால இப்போ என்னுடைய உச்சபட்ச மேஜிக்கல் எனர்ஜி எல்லாமே வெளிப்படுதுன்னு நல்லாவே எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அமைதியாக அதுக்கப்புறம் அதுவும் மறைஞ்சிடுது. இதோட ஹீரோவும் அப்பா நான் அக்காவை போய் பார்க்கணும் கூட்டணும் பார்க்க சொல்ல. சரி ஓகே. அதுக்கப்புறம் அவனை கூட்டணும் போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு இப்போ என்னுடைய கெப்பாசிட்டி மேஜிக்கல் லெவல் எல்லாமே அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்போ நான் என்னுடைய மேஜிக் எனர்ஜியை பயன்படுத்தி இவ்வளவு எழுப்ப முடியுமா இந்த மாதிரி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட நான் சண்டையில எடுத்து மேஜிக்கல் எனர்ஜி காட்டிலும் இது அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா இவன் மேலே ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலுமே இதை பண்ணா மட்டும் என்னால் இவ குணமாடுவான்றத நிச்சயமா சொல்ல முடியாது. ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இரவு தன்னுடைய மேஜிக்கல் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதோடைய லெவல் என்னமோ இன்க்ரீஸ் பண்றான். கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா 1000 மடங்காச்சும் அதிகப்படுத்துவான். ஏன்னா அந்த அளவுக்கு மேஜிக்கல் எனர்ஜியால அவளால ஏற்றுக்க முடியுது. அப்ப இது பத்தான்னு சொல்லிட்டு இன்னும் ஹீரோ இன்க்ரீஸ் பண்ண அவளும் கொஞ்சம் கொஞ்சமா கண்மூடிக்க ஹீரோ விடாம தொடச்சி அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கேன். அவங்க அம்மா அப்பாவும் மேரி கண்முடிச்சிட்டான்னு பாக்க அமைதியா இருங்க, அவனை கான்சென்ட்ரேஷன் பண்ண விடுங்க சொல்லிட்டதுக்கு அப்புறம் கோல சொல்ல ஹீரோவும் அக்கா திரும்ப ஏஞ்சிக்கோ, உனக்காக தான் இங்க இருக்கிற எல்லாருமே காத்துட்டு இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களும் கான்சியஸ்னஸுக்கு வராங்க. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காம அந்த மேஜிக்கல் எல்லாமே பயன்படுத்த அவ கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அதிகமா பயன்படுத்தின மேஜிக்கல் எல்லாத்தையுமே ஹீரோவால அதிகப்படியா வெளிப்படுத்த முடியாதனால அவனும் ஒரு கட்டத்துல வேகமா பண்ணிட்டு நிறுத்தும் போது அவ எல்லா விதமான மேஜிக்கையும் உள்ள இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவளை ஹீரோவோட கையை பிடிச்சி, ஷியோன் எனக்கு என்ன ஆச்சு? இந்த இடத்துல என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் என்ன சுத்தி இருக்கீங்க? அம்மாவை அப்பாவும் பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. அவ குணமாயிட்டலான்னு. அப்புறம் அந்த இடத்துல ஹீரோவை அழ ஆரம்பிச்சிடான். இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ உயிரோட வந்துட்டானு ஹீரோவை மனசுக்குள்ளே யோசிக்கிறான். நான் குறிப்பிட்டு என்னுடைய அக்காவை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கல. இந்த நோயால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் காப்பாற்றணும்னு ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இதை ஆரம்பிச்சேன். பட் இதோடைய விளைவுகளை தாங்கக்கூடிய லெவலுக்கு என்னுடைய அக்கா மட்டும் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருந்திருக்கான். அதனாலதான் இவளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் பயன்படுத்தினேன். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிட்டேன். அதில் அப்போ இதுக்கப்புறம் நான் மற்றவங்களையும் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா ஹீரோவும்
கோலோடைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ஹீரோ வந்து ஹீல் பண்ணி விட்டுட்டு அவங்களும் மனசார நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. திரும்ப உங்களுக்கு எதனா பிரச்சனைனா எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு சரி பண்றோம். அதுக்கப்புறம் கோலம் இவனை பாராட்ட, அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லாடு கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா ஹீரோடைய ஆள் மனசுல அவன் லெக்ரே வம்சத்தை சேர்ந்தவன்றது அந்த டீமன் லார்ட் சொல்லிருக்கும் போது அவன் அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருப்பான். அது எல்லாமே என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த லாடோடைய இடத்துக்கு வந்திருப்பான். ஷியோன், உன்னோட மனசுல அதிகப்படியான கேள்விகள் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட கேள்விகள் என்ன, நான் பதில் சொல்றேன். அப்பனா நான் யாரு? அதுக்கப்புறம் ஹீரோவோ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்துல யோசிச்சு பாக்குறாங்க. முதல் விஷயம், நான் முறையா மேஜிக் பவர்ஸ் எல்லாமே பயன்படுத்தும் போது என்னுடைய அப்பாவும் எந்த ஒரு வெறுப்பும் என் மேல காட்டல. பட் ஆனா கிராஸ்ட் அங்கிள் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது என்னுடைய அப்பா டென்ஷன் ஆயிட்டு அவரை தடுத்து நிறுத்திட்டாரு. அப்பனா டக் பால்ஃபே, உங்களுக்கு கண்டிப்பா இந்த மக்கள் ஏதோ ஒரு நோயால தூங்குறன்ற விஷயமும் கூடவே அந்த மாத்தஸ் எப்படி வருதுங்க அதுங்கெல்லாம் யாருன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க நான் சொன்ன ஐடியாவை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து அந்த மாத்தஸ் அழிக்கிறதுக்காக உங்களுடைய வேலைகளை பண்ணீங்க. நான் ஒரு சின்ன பையனை அதை சொன்னாலுமே நீங்க அதை கேட்டீங்கல்ல, அப்பனா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு அப்பவே தெரியும். எதுக்காக என்னுடைய வார்த்தையை நம்பி என்ன எல்லா விதமான வேலைக்கும் ஒத்துக்க வச்சுங்க. அது என்னன்னா, சரி லார்ட் கேவின், லேடி அம்மா, இப்போ அவங்ககிட்ட எல்லா விதமான உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். நீங்க இதை ஒதுக்குறீங்களா? சரி, ஓகே, அவன் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். சரி ஷியோன், நீ லெக்ரே குலத்தை சேர்ந்தவன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமனிட்டியை பார்க்கறதுக்காக லெக்ரே வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பிறப்படுத்தாங்க. டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் எதிரான போர்ல லெக்ரே வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ஹியூமன் சார்பில் டீமன்ஸ் எதிர்த்து போராடினாங்க. அவங்க கிட்ட இருக்க பவருக்கு எல்லையே இல்லை. அவங்களால கடினமா போராட முடியும், மேஜிக்ஸ் எல்லாமே பயன்படுத்த முடியும். கூடவே அவங்களுடைய தலைமுடி கண்களும் சிவப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நடந்த போர்கள்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணி அவங்கள சபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ இந்த நாட்கள் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி ராயல் கேபிட்டல் ஹிஸ்டரியால ஒரு உமன் கை குழந்தையோட குவீன் லெக்ஸியா கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த உமனும் அந்த குவீன் கிட்ட, இந்த குழந்தை லெக்ரே வம்சத்தை சேர்ந்தவன், இவன் தான் நமக்கான கடைசி நம்பிக்கை. இவனோட இந்த வம்சாவளி முடியாம இதுக்கப்புறம் தொடர்ச்சியா இது போயிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க மட்டும் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்கன்னா லெக்ரே வம்சம் இல்லாத உலகத்தை டீமன்ஸ் ஈஸியா ஆள ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா அழிவுகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றேன். அவங்க சொன்னது எல்லாமே குவீன் வந்து ஒரு சிலதை மட்டும் ஏத்துக்கிறாங்க. அவன் மட்டும் லெக்ரே வம்சத்தை சேர்ந்தவன தான் அந்த பையனுக்கு எதிர்காலத்துல அதிகமான ஆபத்துகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளர்க்கறதுக்காக ஆரம்பிச்சாங்க. பட் நான் அவங்களால நேரடியாக வளர்க்க முடியாது. அதனால அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இருக்கிற வகையில நோபல் ஃபேமிலி கிட்ட அவங்கள ஒப்படைச்சாங்க. அப்ப இதுதான் நடந்ததான்னு சொல்லிட்டு ஹீரோ சோகத்துல இருக்க. அக்காவுக்கு தெரியுமா இது? தெரியாது. என்னையும் உன்னுடைய அம்மாவும் அப்புறம் அங்கிளுக்கும் இவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா என்னதான் அவங்க ஒரு தத்து பள்ளியை என்கிட்ட கொடுத்தாலுமே நாங்க ஒன்னு என்னுடைய சொந்த மகனா தான் இந்த இடத்துல வளர்த்தோம். அதனால எங்களை உண்மையை மறைச்சதுக்காக எங்களை மன்னிச்சிட்டு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு கேட்க, இல்லம்மா, ஆல்ரெடி இந்த உண்மை எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஒரு நைட்ல நீங்க அப்பா 2 பேரும் இந்த விஷயத்தை பத்தி ரகசியமா பேசியிருந்ததை நான் உழைந்து கேட்டுட்டேன். அப்படியா? இருந்தாலுமே நாங்க இதை சொல்லாததுக்கான காரணம் உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு எப்படி நீ எங்களை விட்டு போயிடுவியோன்ற வருத்தம் தான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த மகன் தான் நீ. எனக்கு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. என்ன அப்படிலாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மா. சரி, இருந்தாலும் எதுக்காக உங்களை நம்பி கொடுத்தாங்க ராணி? அது காரணம் என்னன்னா, நாங்க வந்து நோபல்ஸா ஆஸ் யூஷுவலா டக் பால்ஃபே மாதிரி தான். அவங்கள மாதிரி நாங்களும் மெம்பர்ஸா ஒரு மெம்பர்ஸுக்குள்ள நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான ராஜாங்கத்திலையும் பதவிகளோ டைட்டிலோ எதுவுமே கிடைக்காது. கிராஸ்டும் கூடவே மகாராணியோடைய ஸ்பெஷல் ரேங்க் பண்ணிட்டு நோபல்ஸ் அவங்க இருக்கிறதுனால ரொம்பவும் நம்பிக்கைக்குரியவங்களா ஆவாங்க. டோக் பால்ஃபேவும் இதனாலதான் ஷியோன் உங்க அப்பா நோபல் கொண்டு சேர்ந்ததுனால அவருக்கு எந்த விதமான டைட்டிலோ பதவியும் கிடைக்காது. ஆனா நான் வந்து லார்ட் கேவினுக்கு என்னுடைய பகுதியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை ஆள்றதுக்காக அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். அவன் அந்த இடத்துல மறைமுகமா உன்னை வளர்க்கறதுக்காகவும் அனுமதிச்சேன். அப்பனா நோபல்ஸ் இன்னொரு நோபல்ஸ் கிட்ட சரியா கூட பேச முடியாதா? அப்போ இவங்க எல்லாருமே என்ன எங்க வெளி உலகத்தை தெரிஞ்சு வளர்த்தா எதனா பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தனிமையிலேயே இவங்க வாழ்ந்துருக்காங்க அந்த வில்லேஜ் கூட. அதனாலதான் நான் முதல்ல இந்த மேஜிக்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்றேன்னு சொன்னப்போ நீங்க ரொம்பவும் டென்ஷன் ஆவீங்களா? ஆமா ஷியோ, நீ சொல்றது எல்லாமே சரிதான். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். பட் இருந்தாலுமே நீ எப்பவுமே என்னுடைய பையன்ற விஷயத்த நீ எப்பவுமே ஆணித்தரமா நம்பணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். கிராஸ்டும் டக்குன்னு ஒரு முக்கியமான விஷயத்த கேட்பான் பாருங்க, இவரும் அதிர்ச்சிடுவான். ஷியோன்னு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு எப்படி நீ லெக்ரே வம்சன்ற விஷயம் வந்து பின்னாடி தான் தெரிய வந்தது? அது தெரிஞ்சதுனால உனக்கு மேஜிக் யூஸ் பண்ண முடியும்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே உன்னால மற்ற விஷயங்கள், அதாவது நீ புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு பயன்படுத்தினால அதெல்லாமே தான் நான் கேட்கறோம். இரவு யோசிக்கிறான், நான் வேற உலகத்துல இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமா? ஏன்னா அது மூலியமா தான் எனக்கு இந்த இடத்துல இதெல்லாம் பயன்படுத்தணும்ன்றது தெரியும். ஆனா ஹீரோவும் எக்ஸாக்டா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. என்னுடைய ஞாபகத்துல இருந்தது அப்படியே நாலேஜை பயன்படுத்தி அந்த இடத்துல பண்ணிட்டு அவ்வளவுதான். ஒருவேளை என்ன ஒருத்தங்க தூக்கின்னு வந்தாங்களே அந்த ராணி கிட்ட கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு வேணா அதை தெரிஞ்சிருக்கலாம்ல. சரி ஷியோன், உனக்கு வேற எதனா கேள்வி இருக்கான்னு அவரும் கேட்க, எனக்கு வேற என்ன கேள்வினா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு மகாராணி கிட்ட இருந்து நீ நல்லா வளர்ந்ததுனால ஃபியூச்சர்ல லெட்டர் வரும். அந்த லெட்டரோட அடிப்படையில அந்த அழைப்பு இதில் நீ ஏற்று இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அவங்கள பாக்கிறதுக்காக. அப்படியா? ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய சிஸ்டரை பார்க்க போக அவன் நல்லாவே குணமாயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கேட்க, அவ ஏதோ ஒரு ஹீரோல மாட்டிருந்தாவும் இருந்தாலுமே வெளியில வந்து இவங்க எல்லாருமே இவளை கூப்பிட்டு நேர்ந்த விஷயம் வந்து நல்லாவே காதுக்குள்ள கேட்டு இருந்ததாவும் சொல்றான். பட் ஹீரோ ஒரு வழியா அவளை காப்பாத்திட்டான். அதோட விளைவை ஹீரோவும் இப்போ திரும்பி வெளியே வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் இன்னும் பலசாலி ஆகணும், பலசாலி ஆகியே தீருவேன். அதுக்கப்புறம் ஹீரோ புதிய புதிய ஸ்கில் அந்த இடத்துல பயன்படுத்தி கத்துக்க. இந்த ஸ்பெல்லுக்கு நான் கொடுக்குற நேம் என்னன்னா பூஸ்ட். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ மேஜிக்கல் எனர்ஜி எல்லாம் கையில ஒன்று திருத்தி அந்த மரத்தை போட்டு அடிக்க அந்த மரம் ஸ்டார்டிங்ல உடையல. பட் ஹீரோ யோசிக்கிறான், அந்த டீமன் மட்டும் மேஜிக்கல் எனர்ஜியை ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்துறானே, அப்போ என்னாலையும் அந்த கான்சியஸ்னஸ்
ஃபிளாஷோட அதை பண்ணுனா கண்டிப்பா என்னாலே உடைக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவை பயன்படுத்த ஈஸியா உடைச்சிடான். என்ன இது இப்பெல்லாம் நான் மேஜிக்க ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு மகராணி கிட்ட இருந்து அழைப்பும் வந்துருது. அதுக்கப்புறம் அவன் கேபிட்டல் போறதுக்காக தயாராகிறான். சிவன் எல்லாமே எடுத்துக்கணும் தானே, நான் எதுவுமே மறக்கலாமா, எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். நீங்க நல்லா எல்லாருமே சந்தோஷமா இருங்க, நான் திரும்ப கண்டிப்பா வருவேன். அப்பா அக்காவை நல்லபடியா பாத்துக்கோங்க. கிராஸ்டும் சிவன் இந்த உலகம் ரொம்ப பெருசுனால இதுக்கப்புறம் நீ போக போற பாதை ரொம்ப பெருசா இருக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு புது புது விஷயங்களை கத்துன்னு பலசாலியாக அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம நம்மள மறந்துடாத, திரும்ப திரும்ப அப்பப்போ வந்துட்டு பாத்துருப்போம். ஓகே ரொம்பவும் நன்றி மிஸ்டர் கிராஸ். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ரஃபினாவும் ஏண்டா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணியா, எப்படி இருந்தாலும் பார்க்க தானே போறோம். நிஜம்தான், ஆனா இருந்தாலுமே உங்களை பிரிச்சு போட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்லையே இனிமேல ஃபீல் பண்ணதா, நான் எப்படி இருந்தாலும் ஒன்னா சேர்ந்துருவோம். நான் எதுக்காக ஃபீல் பண்ண போறேன், இங்க ஹேக் பண்ணு. அப்பப்போ நம்மள பாத்துட்டு போனா இந்த சைடு வந்தினா எங்க அப்பாவுக்கு உன்னை அறிமுகப்படுத்தி ஆகணும். ரொம்ப நன்றி, கண்டிப்பா வரேன். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இது 3 கடுப்பாதுங்க. தள்ளி ஓவரா ஒட்டிக்கிறான் கூட. என்னடா என்ன வேணும் உனக்கு? ஒன்னும் இல்ல, இந்த இடத்த விட்டு போனா எனக்கு மறக்க மாட்டேன்றதும் கூடவே அப்பப்போ என்னுடைய கிளினிக் வந்துட்டு போன்றதுக்காக தான் சொன்ன வந்தேன். பெட்ரஜேவும் சியோன் கண்டிப்பா என்னையும் வந்து பாருடா, நீ என்ன நல்ல ஃப்ரெண்டு, உன்னால கண்டிப்பா முடியும் சியோன். ரோஸும் சியோன் கண்டிப்பா நான் வேணா உன் கூட வரட்டா. இல்ல ரோஸ், நான் இப்ப போற பாதை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அதனால கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். திரும்ப வந்து நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு அவளும் அந்த இடத்துல கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க. அக்கா காரியம் பேச ஆரம்பிக்கிறான். சியோன் பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு அவளும் அழுதுகனே வழி அனுப்பி வைக்க ஹீரோவை வெளியே வந்து பார்க்க இவனுக்கு ராஜ மரியாதையோட இப்ப கேபிட்டலுக்கு போறவருக்கு எஸ்கார்ட் பண்ணதுக்கு நைட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஹலோ சார், நான் உங்களை எஸ்கார்ட் பண்ணதுக்காக தான் வந்திருக்கோம். நான் தான் கேப்டன் கோத்தே ஃபால்ஸ். உங்க மாதிரியான சூப்பரான ஒரு ஆளுக்கு எஸ்கார்ட் வரதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே ரொம்ப நன்றியா. அப்புறம் அவளும் அந்த இருந்து போயிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சலிட்டி வைக்க பார்த்தா கேபிட்டலுக்கு இது 2 ஒன்னா தான் போகுதுங்க. சிவன் கிட்ட அதுக்கப்புறம் அவளுடைய அக்காவும் ஒரு ஸ்டோனை கொடுக்குறான். என்னது இதுவா? ஆமா, நீ என்னைக்கா இருந்தாலும் என்ன மறக்க கூடாது. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இது மூலியமா எப்படி இருக்கும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அவனை அழவே ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் அந்த இருந்து ஹீரோவும் கிளம்ப நான் இப்போ ராயல் கேபிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எனக்காக எந்த விதமான ஆபத்தா இருந்தாலும் புதிய விஷயமா இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்காக தயாரா இருக்கேன். இந்த முறை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ 2 பேரும் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய மேஜிக்கல் பவர்ஸை பயன்படுத்தி எந்த ஒரு தடையா இருந்தாலும் அதை ஈஸியா முடிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதோட இந்த சீரிஸை முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கிறோம். இந்த சீசன் 1 பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறது மட்டும் இல்லாம அது கூடவே எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலான்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக்கும் போட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சீரிஸ் வேணும்ன்றதையோ கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.